ஹே மெய் உறவுகளே, நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய ஆனந்தி வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு நம்ம அத்தை தான் வந்து சமாதானப்படுத்தி ஒரு வழியாக அவளை வந்து தேர்த்தி வச்சுட்டு இருக்காங்கங்க. அதை தான் நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, ஜக்கு வந்து நடந்து வந்துட்டு இருப்பான். நம்மளுடைய கங்கா வந்து ஏதோ பார்த்து அரண்ட மாதிரி பயந்து போய் உட்காந்துருப்பா. அப்போ உடனே இவன் வந்துட்டு என்ன வீட்டுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா, இல்லை நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எஞ்சி போட்டுமா அப்படின்னோடனே இவனுமே என்ன ஆச்சு அப்படின்னோன்னு, ஐயோ எவ்வளோ ரத்தம் அந்த ஆளுக்கு போகுது. அதாவது ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இவன் ரொம்ப பயப்படுவா. அப்போ உடனே ஜக்கு வந்து சொல்லி புரிய வைப்பான், இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ நாளைக்கு நர்ஸ் ஆனால் இன்னும் எவ்வளோ இதை வந்து நீ பார்க்க வேண்டியது இருக்குது, ரத்தத்துக்கு இப்படி பயந்தா எப்படி, வா எந்திரி மேலே வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவளையுமே அங்கேருந்து அவன் கூட்டிகிட்டு போவான். அதே மாதிரி இங்கே வந்து சிவ்வை தான் அடுத்த நாள் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு எல்லா பேஷண்ட்ஸையும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படி எப்படிலாம் உடம்பு இருக்குன்னு கவனிச்சுட்டு நடந்து வரும்போது அவனுக்கே யோசனை வருது, ஐயோ நம்ம வந்து இப்படி ஆனந்தியை வந்து தப்பாக பேசிட்டோமே, அவளை ரொம்ப திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இவன் என்ன பண்ணுறான், சரி ஓகே அவளுக்கு வந்து ஃபோன் போட்டு நம்ம வந்து ஒரு சாரி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஃபோன் எடுப்பானா. அந்த நேரத்தில் பார்த்து என்ன ஆகிடும் அப்படின்னா, இவனுக்கு சிஎம் கிட்டே இருந்து கால் வந்துடும். உடனே அவர்கிட்ட வந்துட்டு இவன் பேசிகிட்டு இருப்பான். அப்படியே இந்த கதையை அப்படியே மறந்துடுவாங்க. உடனே கங்காவுமே வீட்டுக்கு வந்துடுவா. கங்கா வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல மண்ணுவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, மண்ணு குட்டி வா அம்மா கிட்டே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டோன்னே நம்மளுடைய ஆரம் சொல்லுவார், முதல்ல போயிட்டு கை காலெல்லாம் கழுவிட்டு தான் வந்து குழந்தைய தொடணும், ஏன்னா நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் அவளுமே போயிட்டு க்ளீனாக எல்லாமே பண்ணிட்டு வந்துடுவா. இவ பாட்டியுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டே உங்கள் அம்மா வந்துட்டாடா போ அப்படின்ற மாதிரி சொல்லுவா. உடனே வந்துட்டு வீட்டுக்கு வந்த கங்கா கிட்டே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வந்து எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இங்கே அதே மாதிரி வீட்டில் எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய அத்தைக்கு வந்து ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என்ன விஷயம்னா வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கும் கல்யாணம், சரிங்களா, அதுக்காக வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும், நான் உங்களோட வீட்டுக்கு இன்விடேஷன் கொண்டு வருவேன்ற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை சும்மா நார்மலாக சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஜக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு போஸ்ட் வரும். அந்த போஸ்ட் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கு வந்து டாக்டராக இருக்கிற நீங்கள் வந்து எங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு இன்னோக்ரேஷன் மாதிரி நீங்கள் நடத்தணும் அப்படின்ட்டு. அப்போ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு, அப்போ எந்த ஊரில் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆனந்தி இருக்கிற ஊரில் தான் நடக்கும். இவனுக்கும் வந்துட்டு அது வரைக்கும் போவேணான்னு நினச்ச ஜக்கு ஆனந்தி ஊருன்னோடனே யோசிச்சுட்டு இருக்கான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அதே மாதிரி நம்மளுடைய ஆனந்தியை காட்டுறாங்க. ஆனந்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய சின்னத்தை வந்து சொல்கிறாங்கம்மா, நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வரப்போது, ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு கல்யாணம் இருக்குது, நம்ம வந்து ட்ரெஸ்லாம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் வாண்டுறாங்க. ஆனந்திக்கும் மனசே இல்லை, நான் வரலம்மா நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை உம்முன்னு வச்சுட்டு சொல்கிறா. இல்லை தாங்க நீ வந்தே ஆகணும்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே அவ்வளோ வழக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை நம்ம சின்னத்தை மட்டும் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவள் கூட சாஞ்சி வரா. உடனே கூட்டிகிட்டு போயிட்டு மருமகளுக்கு தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுப்பேன்ற மாதிரி இவங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் அவளுக்கு மட்டுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இவளோ என்ன பண்ணுறா, என்னத்தை எனக்கு மட்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஐயோ நீ எடுத்துக்கோ, இங்கே எல்லாருக்கும் சேலை இருக்குது, நீ தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு உருளாம்பட்ட ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்காங்க. அவளுமே போயிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வந்துட்டு போட்டு பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவளுமே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு உடனே பர்ச்சேஸும் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வீட்டுக்குமே போகிறாங்க. எதுக்குமா எனக்கு இவ்வளோ ஹண்டுன்ற மாதிரி சொல்லவும், எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் பண்ணாமல் யார் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அத்தையுமே சொல்லி அவளுக்கு புரிய வச்சுட்டு உடனே சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க எல்லாருமே. ஆனால் நம்மளுடைய அத்தையும் சாஞ்சியும் மட்டும் ஏதோ ஒன்று சும்மா ஒரு மாதிரி லாண்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கே ராத்திரி ஆயிடுது. ராத்திரி ஆனவொன்னு நம்ம சிவ் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு சிவ் எதுவுமே பேசாமல் உம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனந்திக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா இவன் நம்மளை எடுக்காமல் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுடைய தட்டில் வந்து கறி கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, உடனே சரி எடுத்து வைக்கலான்ற சமயத்தில் அவனாவே எடுத்து அதை வச்சுப்பான். அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது எல்லாத்தையுமே வீட்டில் உள்ளவங்களுமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அமைதியாக இருக்காங்க. உடனே நம்ம தாத்தா தான் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி கல்யாணம் இருக்குடா, நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போயாகணும், அதனால் வந்து எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. எதையுமே நம்ம ஷிவ் கண்டுக்கவே மாட்டான், உம்முனே இருக்கான், உம்முனா மஞ்சு மாதிரி. ஒரு வழியாக இவளுமே சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு ரூமுக்கு வருவா. அப்போ உடனே சிவ் சொல்லிடுவான், என்னோட வேலையை நானே இனிமேல் பார்த்துக்கிடுவேன், யார் எனக்கு இனிமேல் வேலையெல்லாம் பார்த்துற வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இவ அப்படியே அமைதியாக அந்த பேக்கை கீழே வைப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கவே. உடனே அவன் அங்கே கீழே வச்சோன்னா அவன் எடுத்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இப்போ உடனே என்ன பண்ணுவா, என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவா. உடனே இவனுக்கு வந்து பார்க்கவா வேணாமா அப்படின்ற மாதிரி ஓரக்கண்ணால் வேலை இவ என்ன பண்ணுறான்னு பார்த்துப்பான். அப்புறம் இவளாவே வந்துட்டு, என்னங்க சாரிங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் நான் மன்னிச்சிருங்க, என்கிட்ட தயவு செய்து நீங்கள் பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, என்னால் தாங்கவே முடியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதையெல்லாம் நம்ம ஷிவ் வந்து கேட்டுட்டு அமைதியாகவே இருந்துட்டு இருப்பான். இவன் அப்படியே ஆள ஆரம்பிச்சிருவா ஒரு கட்டத்துக்கு மேலே. அப்போ ஷிவ் என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா, நான் எவ்வளோ முக்கியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா,
சும்மா இருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை புடி அப்படின்ற மாதிரி கொடுப்பான். அப்போ ஒன்று என்னன்னே புரியாது, ஒரு மாதிரி லெட்டர் மாதிரி வேறு இருக்குமா, ரொம்ப பயந்துருவா. என்னதுங்க இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க போவா. இவன் என்னன்னா படார்னு கீழே போட்டுருவான், ரொம்ப சீன் போடுவான் காய்ஸ். உடனே வந்து ஆனந்திக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், என்னடா வாங்க போன லெட்டர் கீழே வீசிட்டானன்ட்டு. இந்த லெட்டரை கூட வாங்க தெரில, நீலாம் என்ன பொண்ணு நீ, ஒரு இதில் கூட கவனமே இல்லை, இதனால தான் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தணும்னு. இல்லைங்க சாரிங்க நான் இப்போ எடுத்துருன்னு அழுதுகிட்டே எடுப்பாங்க. எடுத்துகிட்டு அதை அப்படி வாசிச்சு பார்ப்பா. என்ன நீ எப்போ அதை எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்க, ஒழுங்காக அதை எடுத்து வாசிச்சு காட்டு எனக்கு என்ன எழுதியிருக்காங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ பயந்துட்டே என்ன பண்ணுவா, அந்த லெட்டரை ஒரு வழியாக பிரிச்சுருவா. பிரிச்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு அப்படியே வாசிச்சு காமிச்சிட்டே இருப்பா. அப்போ உடனே வந்துட்டு ஏதோ டிக்கெட் மாதிரி இருக்குமா. அப்போ உடனே என்னங்க டிக்கெட்டுங்க நம்ம பேர் போட்டிருக்கு அப்படின்னோடனே இவளுக்கு வந்துட்டு என்னன்னு ஒன்றுமே புரியாதா. அப்போ உடனே ஷிவ் என்ன பண்ணுவான், எந்திப்பான், ரொம்ப கோபத்தோடு எந்திப்பான். எந்திரிச்சிட்டு அவன் வந்து சொல்லுவான், இன்னுமா மண்டு உனக்கு புரியலை, நம்மளுடைய ஹனிமூன் டிக்கெட் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆனந்திக்கு திக்கும் தெரியாமல் திசையும் தெரியாமல் சந்தோஷத்தான் ஆயிடுவா. இவனுமே வந்துட்டு நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட விளாண்டேம்மா, என்னை மன்னிச்சிடு, ஆனால் நான் காலையில் பண்ணதுக்கு வெரி வெரி சாரிடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆனந்தியுமே கொஞ்சம் கொலாவி சந்தோஷமாக இருந்துகிட்டு இருப்பான். உடனே நம்ம ஆனந்திக்குமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே இறுக்கமாக பிடிச்சி கெட்டிக்குவா. கெட்டி பிடிச்சிட்டு அவளுமே சொல்லுவா, தயவு செய்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் திரும்ப சண்டை மட்டும் போடுறாதீங்க, ஆனால் நானுமே சாரிங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ போதும் என்ன நீங்கள் மாறி மாறி சாரி சொல்கிறீங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. உடனே வந்துட்டு சொல்லுவாங்க, இப்போ தெரியுதா உனக்கு எதுக்கு நாங்கள் சாரி வாங்கி கொடுத்தோன்னு. ஆமாங்க, இவங்க எல்லாருமே பிளான் தான் போட்டிருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசினது நம்ம ஷிவ்வு தான். ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே இவளை வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி இவ்வளோ விஷயமும் பண்ணுவாங்க. உடனே இவங்களுமே சந்தோஷமாக அதுக்கப்புறமா வந்துட்டு தூங்க போயிடுவாங்க. ஆனால் நம்மளுடைய ஆனந்திக்கோ ஹனிமூன் போகிறதுனால தூக்கமே வர மாட்டேங்குது. படுத்து கிடக்காளோ எந்திப்பாளோ. இவனோ வந்துட்டு கேட்கான், உனக்கு என்ன இப்போவே கிளம்பி போகிற மாதிரி ஐடியாவா? இல்லைங்க, நாளைக்கு நம்ம அங்கே போகிறோமா, நாளைக்கு நம்ம இங்கே போகிறோமா அப்படின்னு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி கேட்டுகிட்டே இருப்பா. உடனே நம்ம ஷிப்புமே வந்துட்டு ஐயோ குழந்தை மாதிரி கொஸ்டின் கேட்காம பேசாமல் படுத்து தூங்க சொல்லுவோம், நம்ம நாளைக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவள் திரும்படியுமே எழுந்திருவா. எழுந்திரிச்சிட்டு நீங்கள் அந்தந்த ஷர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க சரியா, நான் எல்லாமே சாரி வாங்கிட்டேன் ஆனால் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகிடும். இங்கே வந்துட்டு நம்ம ஜக்கு என்ன பண்ணுவான், வந்துடுவான் வீட்டுக்கு வந்து சொல்லுவான், அம்மா அதாவது படி நான் இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறேன், அதாவது ஒரு காலேஜ் போய் நான் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன், அந்த காலேஜ் வந்துட்டு நம்ம ஆனந்தி ஊரில் தான் இருக்குது, ஸோ நான் வந்துட்டு அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம பாட்டிக்கு என்ன ஆகிடும், டே கண்ணா அப்போ நீ அங்கே தானடா போகிற, ஆனந்திக்கும் ஆனந்தியோட ஃபேமிலிக்கும் நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸு கிஃப்ட்ஸ்லாம் தரேன், நீ அவங்கக்கிட்ட கொடுத்துடுறா கண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நம்ம ஜக்குக்கு என்ன பண்ணுறதே தெரியாது. சரி ஓகே என்னதான் இருக்கோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே அதே நேரத்தில் என்ன ஆகிட்டு இருக்கு, ஆனந்தி எல்லாருமே வந்து இவளை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சு. உடனே வந்துட்டு சும்மா அதாவது எப்படி சொல்ல, போய் சும்மா இருந்தோம்லாம் இருக்கக்கூடாது, நிறைய ஃபோட்டோஸு என்னெல்லாம் எடுக்க முடியுமோ எடுத்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அதே நேரத்தில் ஆனந்திக்கு எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க கொண்டு போகிறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஜக்கோ மேலேருந்து ஸ்பீடாக வந்துடுவான். என்னம்மா லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய ஜக்கோ என்ன பண்ணுவான், அம்மா நான் வந்துட்டு வெளியில் தங்கிக்கிறேன் அப்படிமா. ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வெளியிலாம் நீ தங்க வேணாம், அவள் வீட்டிலேயே தங்கிக்கோ, நாங்கள் ஃபோன் போட்டு சொல்லிட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு வேண்டாம் வரப்பா சரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவான். உடனே வந்துட்டு என்னாகும், நிறைய ஜாமான்லாம் இருக்குமா, என்னம்மா நீங்கள் இவ்வளோ ஜாமான் கொடுத்து விட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு, டே ப்ளீஸ் எப்போ அதாண்டா போகிற போய் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு அவனையுமே அனுப்பி வைப்பாங்க. இங்கே அதே நேரத்தில் நம்ம ஆனந்தியுமே கிளம்பி வந்துட்டு அவள் சாமிலாம் கும்பிட்டுட்டு சந்தோஷமாக போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்களா, நம்மளுடைய பாட்டி வீட்டில் நம்ம மண்ணும் அவங்களுடைய அம்மாவான கங்காவும் சும்மா விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கும்போது வெளியில் யாரோ 2 பேரும் வந்து மர்மமாக வராங்க. அவங்க 2 பேரும் யாருன்னா இவளுடைய மாமனாரும் மாமியாரும் தான். அந்த கிழவியும் கிழவனும் வந்துட்டு இவகிட்ட செம்மையாக சவுண்டு போடுறாங்க. இவளுக்கும் அவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணனே தெரில. ஐயோ இவங்களாம் வந்திருக்காங்க, நம்ம செத்தோம், ஐயோ திரும்படியும் வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி அரண்டு போய் நின்றுட்டு இருக்கா. அவளுடைய மாமியாரோ வந்து என்ன சொல்கிறாங்க, என்னடி பெரிய வீட்டுக்கு வந்தோன்னே உன்னுடைய நினப்பெண்ண உன்னுடைய நடப்பெண்ண எல்லாம் மாறி போச்சே, திருட்டு கழுதை எங்கள் வீட்டிலேருந்து ஓடி வந்திருக்கியா நீ, உனக்கு இங்கே ரொம்ப சுகமாக எல்லாம் கிடச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அந்த பிள்ளைய வந்து பேசுகிறாங்க கங்காவை. நம்ம கங்காவா வாயை மூடுங்க, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்படிங்கக்குள்ளேயே இந்த கிழவன் என்ன பண்ணுறான், என்னடி பண்ணுவ என்ன பண்ணுவ, எங்கள் பையனை உள்ளே தள்ளிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக
மறந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, வாயை மூடுங்க, எப்படா நீங்கள் வந்துட்டு ஒளிவீங்கன்னு நானே பார்த்துட்டு இருந்தேன், உங்களை யார் இங்கே வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, யோ என்னையா பார்த்துட்டு இருக்க, முதல்ல அந்த பிள்ளையை தூக்குயா, அந்த பிள்ளை இங்கே இருக்க போய், அதாவது இந்த பையன் இருக்க போய் தானே இவன் திமிரில் ஆடுதா, அவன் முதல்ல தூக்கி அப்படின்னோடனே, மண்ணோ ஐயோ என் பிள்ளையை கொடுங்க அப்படின்ற மாதிரி கத்துவா. அப்போ உடனே கிழவன் சொல்லுவான், அந்த கிழவன் சொல்லுவான், ஏய் இந்த குழந்தையே எங்கள் பையனால தாண்டி உனக்கு தந்தான், என் பையனால தானே உனக்கு இந்த குழந்தை, என்னடி ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையான வார்த்தைகளெல்லாம் இவளை வந்து யூஸ் பண்ணிட்டு ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பாட்டியும் நம்மளுடைய சுமித்ராவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க வரதை பார்த்த கங்கா என்ன பண்ணுறா, இதை சாக்கணும் மண்ணும் வந்து பிடுங்கிக்கிறா. பிடுங்கினோன்னா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே ட்ராமா போட்டுறாங்க. ஏம்மா என் தங்கமே, என் மருமகளே, நீ இல்லாமல் நம்ம வீடு நல்லா இல்லைம்மா, நீ இல்லாமல் நம்மளுடைய மாடு தண்ணி குடிக்க மாட்டேங்குதுமா, தயவு செய்து எங்கள் கூட வந்துடுமான்னு ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே, இந்த ட்ராமா நாளைக்கு வந்துட்டு வெளியில் வருதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போமா. அண்ட் see you for the tomorrow episode. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க.